கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். யோசுவாவினுடைய தலைமையில் ஜனங்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். அந்த சமயத்தில் யோசுவா சொல்லுகிற வார்த்தை தான் இது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஒருவர் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இந்த நாளில் சுத்த இருதயம், சுத்த மனசாட்சி, சுத்தமான தேவ பக்தி என்கிற இந்த 3 தலைப்புகளில் நாம் வேத பகுதியை சிந்திக்கப் போகிறோம். சுத்தமான இருதயம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சுத்தமான இருதயம் எங்கே இருக்கோ அங்கே நல் மனசாட்சி இருக்கும். நல்மன சாட்சி, சுத்தமான இருதயம் ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஆக அந்த மாதிரி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இதை அறியத்தக்கவன் யார்? மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள்.
மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. புறம்பே மனிதன் சாப்பிடுகிற சாப்பாடோ அல்லது மற்ற எந்த காரியமும் அது அவனுடைய சரீரத்தின் வழியாக போய் அது ஆசன வழியாய் கழிந்து போய்விடுகிறது. ஆனால் மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகள் அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. அதை ஒரு லிஸ்டே கொடுக்குறார். பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கான இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. நீதிமொழிகள் இல்லை மார்க் 7ஆம் அதிகாரம், அதைத்தான் இப்போ வாஸ்தவம் நினைக்கிறேன். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இப்போ நம்ம இருதயத்தை காத்து கொள்ளும்போது அதிலிருந்து ஜீவ ஊற்று அப்படின்னு சொல்லும்போது என்றென்றுமாய் ஊறுகிற ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்படுகிறது. தேவனை தரிசிக்க சுத்த இருதயம் வேணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கணும்னா வசனத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்முடைய இருதயத்தை நம்ம பாதுகாத்து கொண்டால், சுத்தமான இருதயமாக நம்ம இருதயத்தை நாம் வைத்துக்கொள்வோமானால் நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? தேவனை தரிசிக்க முடியும். சங்கீதம் 24:3-5. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை வாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? பர்வதம்னா என்ன? பர்வதம்னா பர்வதம்தான் மலை. கர்த்தருடைய பர்வதம் சொன்னால் மலை. அந்த மலையில் ஏறக்கூடிய அந்த பாக்கியம் யார் கிடைக்குது? கர்த்தருடைய பர்வதம். அது கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவனுமாக இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு
ஒப்புக்கொடாமலும் தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறவன், ஒரு தீர்மானத்தோடு வாழ்கிறவன், இப்படித்தான் வாழ வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு வாழ்கிறவன், அவன் எப்படி இருப்பான்னா அவன் ஆண்டவரை தரிசிக்கிறவனாக இருப்பான். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எப்போதும் இருதயத்தில் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அது எப்போதும் அந்த இருதயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு வாழ்கிறவர்கள் அவங்க எப்போவுமே என்ன செய்வாங்க? தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்திருப்பார். தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருப்பாங்க. அடுத்து மாயமற்ற சகோதர சிநேகம். 1 பேதுரு 1:22. சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ரோமர் 12:9-10. ரோமர் 12:9-10. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பின்பற்றிக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இப்போ சகோதர சிநேகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை இங்கே வசனத்தில் பார்க்கணும். ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இதெல்லாம் நம்முடைய நடவடிக்கைகளில் இருக்குமானால் நம்ம எப்போதும் தேவ பிரசன்னத்தில் இருப்போம். எப்போதும் ஆண்டோடைய பிரசன்னம் நம்மை நிறைத்து கொண்டிருக்கும். நம்ம போகும்போதும் வரும்போதும் இன்னொருத்தர் பேசி கொண்டிருக்கும் போதும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்தவளாய் செய்வோம். தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்து வாழுகிற வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். எப்போதும் அவர்கள் அந்த தேவ பிரசன்னத்திலேயே வாழுகிற வாழ்க்கையில் இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட தேவ மகிமையினால் நிறைந்தவர்களாக இருப்பார். நான் ஒரு சமயம் எப்போதும் தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் அப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு
வாழ்ந்தேன். அப்போது என்னை குறித்து இன்னொரு சகோதரனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, பிரதர், உங்களை குறித்து ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்தார். அந்த வெளிப்படுத்தல் என்னன்னா, உங்களை சுற்றிலும் ஒரு தேவ மகிமை அப்படியே நிரம்பி இருக்கு. நீங்கள் கையை நீட்டினா தேவ மகிமை நிரம்பின நிலையில் உங்கள் கையை நீட்டுறீங்க. நீங்கள் போகும்போதும் வரும்போதும் யாருக்கிட்ட பேசும்போதும் தேவ மகிமையினால் நிறைந்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அதை நான் அப்படி வாழ்ந்தேன். அந்த நேரத்தில் தேவ மகிமையினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்போ அதை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தும் போது, அதை அவர் என்னிடத்தில் வந்து சொல்லும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். அடுத்து, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு சுத்த இருதயம் தேவை. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். எந்த ஜனங்கள் என் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்றார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. வாயில ஆண்டவரை அறிக்கை செய்கிறது மாதிரி செய்கிறாங்க, ஆனால் இருதயம் தூரமாக விலகி இருக்கிறது. இப்போ அது ஒரு மாய்மானமான வாழ்க்கை. அந்த மாதிரி வாழ்க்கை யார்கிட்ட இருந்தாலும் அவருடைய தொழுகை, அவர்கள் ஜெபம், அவருடைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது வீணான ஆராதனை என்று சொல்லுகிறார். வீணான ஆராதனை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாகப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். நம்ம வீட்டில் நம்ம புழங்குற பாத்திரங்கள் சிலது கனவீனத்துக்குரிய நிலைமையில் இருக்கிறது, சிலது கனத்துக்குரிய நிலைமையில் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு நாம் எந்த பாத்திரத்தை கொடுப்போம் அப்படின்னா, நல்லா சுத்தமாக விளக்கப்பட்ட பாத்திரத்தை அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுப்போம். அதே மாதிரி ஆண்டவருடைய பார்வையில் சில நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்னா, அந்த வசனத்தை திரும்பி வாசிப்பா. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு
தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். நீ வாசித்தது வாசிப்பா. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. முதல்ல ஒரு வசனம் வாசித்தது என்ன? ஆக அதுதான் 20 22 வரைக்கும். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆதாயமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு. பாலியத்துக்குரிய இச்சைகள், பாலியத்துக்குரிய இச்சைகள்னா வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு சில இச்சைகளினாலே இழுப்புண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்கிறார்கள். அதைத்தான் சொல்கிறாரு. 60 வயசாக இருப்பார், ஆனால் அவருக்குள்ள பாலியத்துக்குரிய இச்சை இருக்கும். அதில் போராடிக்கிட்டு இருப்பார். வெளியே சொன்னால் வைக்கக்கேடு. 60 வயசு கிழவனுக்கு எப்படி இந்த ஆளுடைய நடவடிக்கைகள் இருக்கு பாருன்னு சொல்லி மற்றவர்கள் பார்த்து அதை வெறுக்கிற அளவிற்குத்தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும். அதைத்தான் இங்கே சொன்னார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. அப்புறம் சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதி விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த சுபாவங்களுக்குள்ள நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். அடுத்து எழுபத்தி 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அந்த 73ஆம் சங்கீதம் முழுவதுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில அனுபவங்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த சங்கீதம் முழுவதும் படிக்கும்போது அப்படி
நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து சுத்தமான தேவபக்தி. யாக்கோபு 1:26-27. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. சுத்தமான தேவபக்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கே விளக்கம் கொடுக்கிறார் ஆவியானவர். என்ன சுத்தமான தேவபக்தினா என்ன? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உத்தரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்ற சுத்தமான தேவபக்தியாய் இருக்கிறது. அடுத்து நம்முடைய இருதயம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து சில வேத பகுதிகளை வேதம் சொல்லுகிறது. 66ஆம் சங்கீதம் 18வது வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அக்கிரம சிந்தை அந்த அந்த வார்த்தையே கரமத்துக்கு கிரமம் என்றால் ஒழுங்கு, அக்கிரமம் என்றால் ஒழுங்கற்ற சிந்தனை என்று பொருள்படுகிறது. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டப்பட்டு இருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இப்போ மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, இந்த ரெண்டு வீட்டை பற்றியும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு முறை ஒரு தேவ ஊழியக்காரரை பார்க்கறதுக்காக அவருடைய வீட்டுக்கு நான் போனேன். அந்த ஊழியக்காரர் அவருடைய வீடு எங்கே இருந்துச்சுன்னா, அவருடைய
பாறையில் கட்டப்பட்டிருக்கு. மலை இருக்கு இல்லையா, அந்த மலை பாறை, அதில் அந்த வீடு இருந்துச்சு. அப்போ அந்த ஊழியக்காரர் என்னை கூட்டிகிட்டு போய் சொன்னார், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை பற்றியும் மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டை பற்றியும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ இந்த வேத பகுதியின்படி, வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நான் கண்மலையின் மேலே இந்த வீட்டை நான் கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மலை மேலே தான் அவருடைய வீடு கட்டப்பட்டிருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, இந்த ரெண்டு வீட்டிலையும் கண்மலையின் மேலே அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்ட வீடு அது நிலைத்திருக்கிறது. ஆனால் மணல் மேல் கட்டப்பட்ட வீடு அது என்ன ஆயிடுது, காற்று மழை போன்ற இயற்கை பேரழிவுகள் வரும்போது அது விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, அடுத்து உபாகமம் 29 அதிகாரம் 18வது வசனம். என்னங்க, உபாகமம் 29 அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம். சங்கீதம் 78 அதிகாரம் 37 வசனம். சங்கீதம் 78:37. அவர்கள் இருதயம் அவர்களிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 1 முதல் 4. 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 1 முதல் 4. சாலமோனுடைய பின்மாற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மிகுந்த ஞானம் உள்ளவனாக இருந்தான் சாலமோன். சில வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, சாலமோனுக்கு இந்த பட்சிகள், பறவைகள், அதனுடைய பாஷையெல்லாம் அவனுக்கு தெரியுமா? இந்த பறவைகளோடய பேசுவானோ. அது என்னமோ கத்திட்டு போகுதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம்.
ஆனால் சாலமோன் அந்த பறவைகளோட பேசுவானாம். அந்த அந்த அது கத்துறது மாதிரியே அவனும் கத்திக்கிட்டு பேசுவானாம். அப்படிப்பட்ட ஞானம் நிறைந்தவனாக இருந்தான் சாலமோன். ஆனால் அவனுடைய அந்திய வாழ்க்கை முடிவு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, விக்கிரகங்களை சேவிக்கிற ஸ்திரீகள்னாலே அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து போனது. சிலர் சொல்கிறாங்க, கடைசி நேரத்தில் சாலமோன் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி ஒப்புரவாயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவனுடைய வாழ்க்கை அந்நிய ஸ்திரீகளினாலே மோசம் போன ஒரு வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அடுத்து இருமாப்புள்ள இருதயம். 131 சங்கீதம் 1 வசனம். யார் சொல்கிறா? தாவீது சொல்கிறார். நீதிமொழிகள் 18 அதிகாரம் 12 வசனம். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. எசேக்கியேல் 28 அதிகாரம் 1 முதல் வாசிங்க. எசேக்கியேல் 28 அதிகாரம் 1 முதல். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலையில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தாலும் உன் மகா ஞானத்தாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் செல்வத்தினால் வேட்டிமையாயிற்று. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறபடியினால் இதோ ஜாதிகளின் மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள், உன்னை குழியில் விழத்தள்ளுவார்கள். இருக்கட்டும். எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட மனுஷனோடு பேசுகிறது போல வார்த்தைகள் வந்தாலும் ஆக்சுவலாக யாரை பற்றி தான் அங்கே பேசுகிறார் அப்படின்னா, சாத்தான், லூசிபருக்கு தான் அங்கே வார்த்தைகள் வருது. அப்போது அந்த அதிபதி அவன் ஒரு தீர்வின் அதிபதி, அவன் ஒருவேளை உலகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அவனை ஆட்கொண்டு அவனை நடத்துகிறது யாரு? சாத்தான். அந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில்
வரங்களை தேவன் தருகிறார். ஜப ஜீவியம் உள்ளவர்களாய் ஒருவேளை நாம் இருக்கலாம், ஆவிக்குரிய பிரதிஷ்டை உள்ளவர்களாக இருக்கலாம், தாழ்மை உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனாலும் பெருமை நம்மை நிரப்பி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பெருமை வருமானால் சகலமும் என்ன ஆயிடுது? பிசாசின் காரியங்களாகவே மாறிவிடுகிறது. ஆகையினாலே சாத்தானுடைய ஆவி பெருமையை கொண்டு வந்து நிரப்பி நம்முடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குவதற்கு சாத்தானுடைய ஆவி எப்பவும் அது தயாராக. அடுத்து நம்முடைய நாவையும் வாயையும் காக்க வேண்டும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தன் வாயை தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். யாக்கோபு 1:26. யாக்கோபு 1ஆம் திக்கற்ற அதிகாரம். பிள்ளைகளும் உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். ஒருவன் தன்னுடைய நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். வீணாயிருக்கும். உலகத்தால் கரைப்படாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு போதும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த பிரபஞ்சம்னா என்னங்க? என்ன சொல்றீங்க? எல்லாம் சொல்லும்போது விளங்க மாட்டேங்குது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். உலகம். பிரபஞ்சம்னா இந்த உலகம். நீங்கள் இந்த உலகத்துக்குரிய வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணும்னா நம்முடைய மனம் என்ன செய்யணும்? தேவனுக்கு அடுத்த காரியங்களில் மறுரூபம் இருக்கணும். மறுரூபம்.
அடுத்து விக்கிரகங்களுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளாது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிள்ளைகளை நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். விக்கிரகங்களுக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் 3:5. என்னெல்லாம் சொல்லியிருக்கு? விபச்சாரம், விபச்சாரம், அசுத்தம், அசுத்தம், மோகம், மோகம், துர்இச்சை, துர்இச்சை, விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை, ஆராதனையான பொருளாசை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்போ விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறது வெறும் சிலையை வச்சு கும்பிட்றது மாத்திரம் அல்ல, சிலையை வைத்து கும்பிட்றது மாத்திரம் அல்ல, தேவன் இருக்க வேண்டிய இடத்துல நாம் எதை வச்சாலும் அது என்னதான்? அது விக்கிரக ஆராதனை. சரி, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இப்போ பொருளாசை அப்படிங்கும்போது அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி வேணாலும் அது வரலாம். இந்த பொருளாசை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானம் வேறு எதுக்கு நம்ம கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். அடுத்து உபதேசங்களை காத்துக்கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கைகளின் விபரீதங்களுக்கும் விலகு. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13-14. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அப்போ உபதேசங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு.